இவர் என்ன முக்கியமான விஷயம் பேச போறாரு? இருங்க மாமா சொல்றேன். குழந்தனாரே, நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இனிமே என் தங்கச்சியோட சவகாசமே வேண்டாம் அப்படின்னு இந்த வைக்கோல் எடுத்து பிச்சு போட்டுடுங்க. அப்புறம் அவளை அறுத்து விட்டுருங்க. என்ன? ஏய், இந்த டைவர்ஸ் பண்றது, நோட்டீஸ் அனுப்புறது இதெல்லாம் சரியா வராது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். பிருந்தா, நீயும் இந்த வைக்கோலை பிச்சு போட்டு அப்புறம் அவர் கட்டின தாலி இருக்குல்ல, அதை கழட்டி அவர் கையிலே கொடுத்துரு. புஷ்பா, என்ன பேசுற நீ? சின்னம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னத்து பொறுமையா இருக்கிறது? வாழற பொண்ண தாலியை கழட்டி போட சொல்ற? இத சொல்றதுக்கு தான் நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தியா? என்னம்மா நீ? இப்பதான் உன்னை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பண்றியே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்ப என்ன பண்ணணும்னு புரியாதா? சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க புருஷன் முன்னாடி பிரிக்கணும்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ எல்லாம் தப்பான வழியில குடும்பத்துல வாழ வந்தவ தானே, அப்படிதான் பேசுவேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆனா உன வார்த்தையெல்லாம் விடாதீங்க. என்னம்மா நீ? ஏங்க, நான் எப்படிங்க உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் பிரிப்பேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தங்கச்சி, என்னத்தை யோசிச்சு நின்னுக்கிட்டு இருக்க? குழந்தனாரே, இந்த வைக்கோல் அறுத்து போட்டு உறவை இப்பவே முறிச்சிருங்க. ஏய், என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் குழந்தனாரே, வீரா தங்கச்சி அவ்வளோ சொல்லுது, அது எதையுமே நீங்க கேட்கல. பிருந்தாவோட வாழ முடியாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த உறவு? வெறுப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு பொறுத்துக்கிட்டு வாழணும்? ஏன் பிருந்தா, உனக்கு அழகு இல்லையா, இல்ல அறிவு இல்லையா, இல்ல படிப்பு தான் இல்லையா? இப்பெல்லாம் முதல்ல அமையிற வாழ்க்கையை விட ரெண்டாவது அமையிற வாழ்க்கை தான் பல பேருக்கு நல்ல வாழ்க்கையா இருக்கு. தூக்கி போட்டுட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இப்ப என்ன, உனக்கு இந்த குழந்தை மட்டும்தானே பிரச்சனை? அது கூட நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதையும் ஏத்துக்கிறதுக்கு நல்ல மனுஷனும் நல்ல குடும்பமும் இருக்கும். ஹலோ குழந்தனாரே, நீங்களும் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வேற வாழ்க்கையை போய் பாருங்க.